கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1950 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். நம் ஆண்டவர் நாம் அவர் மீது அன்பு செலுத்துவதற்கு முன்பதாகவே நம் மீது அன்பை அவர் வைத்து விட்டார். ஹல்லேலூயா. நாம் அவர் மீது செலுத்தின அன்பு அல்ல, அவர் நம் மீது செலுத்தின அன்புதான் அவர் அண்டை நம்மை இழுத்து கொண்டது. அநாதி சிநேகம், பூர்வ காலம் முதல் சந்ததி சந்ததியாய் அவர் சிநேகிக்கிறவர். உங்களை மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியையும் சிநேகிக்கிறவர். எப்படி உங்கள் பிதாக்களை ஆண்டவர் சிநேகித்தாரோ அதே போல உங்களை சிநேகிக்கிறார், உங்கள் வம்சங்களையும் சிநேகிப்பார். மாத்திரமல்ல, அநாதி சிநேகத்தால் ஆண்டவர் உங்களை சிநேகிக்கிற பொழுது தம்மண்டை உங்களை இழுத்து கொள்வார். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அவர் அண்டை உங்களையும் என்னையும் சமீபமாய் கொண்டு செல்லும். அவர் அண்டை சமீபமாய் போய்விட்டோமானால் ஒரு நல்ல மீட்பு, நல்ல ஆசீர்வாதம், நல்ல உயர்வை கர்த்தர் கட்டளையிடுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்து கொண்டேன். ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார். எதற்காக தெரியுமா? அரவணைக்க, ஆசீர்வதிக்க, நம்மை பராமரிக்க, நம்மை உயர்த்த தம்மண்டை இழுத்து கொள்ளுகிறார். அவர் இழுத்து கொள்ளுகிற பொழுது நாம் அவர் அருகே நிற்போம். அவருக்கு சமீபமாய் செல்வோமானால், அவருக்கு சமீபமாய் நாம் போவோமானால், அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம் குடும்பத்தை உயர்த்துவார், பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை உயர்த்துவார், தொழில்களை, வியாபாரத்தை, வேலையை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.